அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லிவிட்டார். ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்த பிரச்சனை வெளிப்படையா வெடிச்சிருக்கு. ஒரே மேடையில நடந்திருக்கு. வன்னியரின மக்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிற ஒரு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு இங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இனிமேலாம் அந்த பெருசு நம்பியெல்லாம் கட்சிக்குள்ள உட்கார முடியாது. நான் தனி அலுவலகம் ஆரம்பிச்சிட்டேன். நான் நினைச்சா வேறொரு கட்சியும் ஆரம்பிப்பேன். நான் நினைச்சா வேறொரு பார்ட்டியும் போய் சேருவேன். நான் நினைச்சதான் சட்டம் அப்படின்ற இடத்துக்கு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டார். வணக்கம் தோழர்களே. தமிழ்நாடு அரசியல் சும்மா அத்தரடியா அண்ணல் பறந்துட்டு இருக்குங்க. தெனந்தனம் விதவிதமா அரசியல் ஸ்டண்ட் அரங்கேறிட்டு இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ரோட்ல நின்று சாட்டையால தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு ஆறாரமான உட்கார்ந்துட்டு இருந்தது. அது நேத்து முழுக்க வச்சு செஞ்சோம். மக்களும் அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கேக்குறீங்களா? மாங்கா பாய்ஸ் இருக்காங்கல்ல, அதான் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒரே மேடையில அடிச்சுக்கிட்டாங்க. வெளியே போயா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லிவிட்டார். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில அன்புமணி ராமதாஸ் நண்பர்களும் அந்த கட்சியில அவருடைய அனுதாபிகளும் பயங்கரமான நெருக்கடியில இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கே ட்ரெண்டு. பொதுவா மாங்கா பாய்ஸ் குத்து மதிப்பா பேசிட்டு தெரியுவாங்க. அதுலயும் ராமதாஸ் அவர்கள் மேடையில கொஞ்ச நாள் அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு எதையாவது பேசுறாரு, நல்லா சாப்பிட்டு இருங்கலாம் பேசி அது ட்ரோல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை வெளிப்படையா வெடிச்சிருக்கு. ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்த பிரச்சனை வெளிப்படையா வெடிச்சிருக்கு. ஒரே மேடையில நடந்திருக்கு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அக்கா, அதாவது ராமதாஸின் மூத்த மகள், அவருடைய பையனுக்கு இளைஞர் அணியினுடைய தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர் பேரு பரசுராம் முகுந்தன். இந்த முகுந்தனுக்கு மாநில தலைவர் பதவி இளைஞர் அமைப்புல கொடுத்தது அன்புமணி ராமதாஸ்க்கு பிடிக்கல. இன்னொரு குடும்பத்தாளுகளை கொண்டு வந்து உட்காரவீங்க அப்படின்னு அவர் மேடையிலே கத்துறாரு. இவரு நான் சொல்றதாண்டா சட்டம், இங்க என் பேச்ச கேட்கணும்டா அப்படின்னு இவர் அடிக்க பெரிய கலேபரமே வந்திருக்குங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கு. புத்தாண்டை ஒட்டி சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கு. அந்த பொதுக்குழுல கட்சி குறித்து, கட்சி தலைமை குறித்தெல்லாம் பேசுறாங்க. பொறுப்புகளுக்கு ஆள் போடுறத பத்தி எல்லாம் பேசுறாங்க. அப்படி பொறுப்புகளுக்கு ஆள் போடுறத பத்தி பேசும்போது திடீர்னு ராமதாஸ் அறிவிக்கிறார், முகுந்தனை இளைஞர் அணியினுடைய மாநில பொறுப்பாளரா, மாநில தலைவரா போடுறேன். இதுதான் என் கட்டளை, இதுதான் என் சாசனம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்காரு ராமதாஸ். இது ஒரே மேடையில் இருந்த அன்புமணி கடுப்பாகுது. அந்த பையன் இப்பதாங்க வந்திருக்கான், கட்சிக்குள்ளே இப்பதான் வந்திருக்கான். கட்சிக்குள்ள வந்த உடனே அந்த பையனுக்கு எதுக்கு தலைவர் பதவி கொடுக்குறீங்க? நியாயம் தானே? உங்க பேரண்ட்டுக்காக தூக்கி கொடுத்துருவீங்களா? கட்சிக்கு உழைச்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல, அதானங்க நியாயம். இந்த பையன் ஒரு துணை பொறுப்புல போட்டு அந்த ஆளு வளர்ந்து வந்து கட்சி அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிட்ட பிறகு கொடுக்குங்க, அது வேற விஷயம். ஆனா இப்பயே ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாரு. அதுல நியாயம் கூட இருக்குன்னு தான் எனக்கு படுது கொஞ்சம். ஏன்னா ஏற்கனவே கட்சி முங்கி போச்சு, தொடர் தோல்வி. வன்னியரின மக்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிற ஒரு கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு இங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த சூழ்நிலையில அனுபவம் மற்ற ஒரு இளைஞனை போட்டா இளைஞர்களை அணி திரட்டுவதும் அவர்களை அரசியல் படுத்துவதும் களத்துல இறங்குவதும் அடுத்த வருஷம் வர எலெக்ஷன் வரப்போகுது, அதெல்லாம் அவங்க ஒரு கூட்டா நின்று செய்யணும். அதுக்கெல்லாம் சரியப்படுமா அப்படின்னு தான் அன்புமணி ராமதாஸ் கேள்வி வைக்கிறார். எனத்தவோ செய்யுங்கன்னு மைக்க தூக்கி கீழே போடுறார். இவர் என்ன பண்றாரு உட்காந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்றதுதான் சட்டம், நான் சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு ராமதாஸ் சொல்ல. இங்கிட்டு ஒரு பக்கம் ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்காரு, சைட்ல மைக்க பிடிங்கி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரே மேடையில ரெண்டு மைக்க வச்சுட்டு அப்பா ஒரு பக்கம் பேச, மையன் ஒரு பக்கம் பேச, பெரிய அல்லோகலமாயி போச்சுங்க. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்குது. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன் 4446060628 குறிச்சிக்கங்க. என்ன தொடர்பு கொள்ளலாம், எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க.
அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க நடத்தணும் தானே சொல்கிறேன், நடத்துங்க. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு, முகம்தான் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்கிறது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். அங்க ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அன்புமணி ராமதாஸ் இந்த பக்கம் நின்று, நான் பனையூர்ல தனியா ஒரு அலுவலகத்தை திறந்துட்டேன். அந்த அலுவலகத்துக்கு யார் வேண்டுமென்றாலும் எப்போ வேண்டுமென்றாலும் என்ன சந்திக்கலாம். அந்த அலுவலகத்தினுடைய நம்பர் இதுன்னு அவர் பாட்டு நம்பரை சொல்லிட்டு இருக்காரு. இங்க இவர் கதறிக்கிட்டு இருக்காரு, இவர் நம்பரை சொல்லிக்கிட்டு யார் வேண்டுமென்றாலும் என்னை சந்திக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பூஸ்டப் கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அல்லது உங்க கூட ஏதோ ஒரு தகராறு இருக்குன்னா அதை வெளியே காட்டக்கூடாது, ஒரு கட்சி வீணா போகும். அதை நீங்க தனியா உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி உங்க பொதுக்குழுவில் முடிவு பண்ணி அவரை தலைவராக்கணும். அதுதான் கட்சியில சரியான அணுகுமுறை, வழிமுறை. அப்படி இல்லை நீங்க போடணும்னா கூட உங்க மகன் அங்க இருக்கிறனால அவரோட கலந்து ஆலோசித்து போட்டிருக்கலாம். இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை பெருசா இருக்காது. ரெண்டாவது, அப்பா பெரிய மனுஷன், தெரு தெருவா நடந்து ஒரு கட்சியை கட்டமைச்சிருக்காரு. அவர் மேல எனக்கு 100% விமர்சனம் உண்டு. சாதியாக ஒரு பெரிய உள்வேலையை பார்த்தவர் தான். தலித் மக்களுக்கு எதிராக, அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த இடைச்சாதியும் திரட்டி மண்டபத்துல உட்கார்ந்து சாதி வெறி கும்பலைகள் எல்லாம் மொத்தமா சேர்த்து வெளிப்படையா மிரட்டல் விட்டு ஒரு சாதிய அரசியலை செஞ்சவர் தான் இந்த ராமதாஸ். ஆனா நமக்கு என்னன்னா, ராமதாஸ் என்னதான் இருந்தாலும் உங்க கட்சியினுடைய தலைவர், பொறுப்பாளர் இருக்காரு, முக்கியமான ஆளு. அப்படி இருக்கும்போது அவரை உட்கார வச்சுட்டு அவர் பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் தனியா ஒரு மைக்க தூக்கி பேசுறதுன்றது கட்சி நாகரிகமே கிடையாது. என்ன பிரச்சனைனாலும் அவர் பேசி முடிச்ச பிறகு தனியா உங்க கருத்தை சொல்லணும். ஆனா அன்புமணி ராமதாஸுக்கு அந்த பொறுமை நிதானமும் இல்லை. அவர் பாட்டுக்கு இந்த பக்கம் நம்பரை சொல்லி நான் தனி அலுவலகம் ஆரம்பிச்சுட்டு வந்துருங்க அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்? இனிமேல் அந்த பெருசு நம்பியெல்லாம் கட்சிக்குள்ள உட்கார முடியாது. நான் தனி அலுவலகம் ஆரம்பிச்சுட்டேன், நான் நினைச்சா வேறொரு கட்சியும் ஆரம்பிப்பேன், நான் நினைச்சா வேறொரு பார்ட்டியும் போய் சேருவேன், நான் நினைச்சதான் சட்டம் அப்படின்ற இடத்துக்கு அன்புமணி ராமதாஸ் வந்துட்டார். அது சொன்ன உடனே கூட்டமும் கைதட்டுது. அப்போ அன்புமணி ராமதாஸ் கட்சியை உடைக்கிறதுக்கான வேலைகளை இறங்கிட்டாருன்னு தெரியுது. ராமதாஸ் பக்கத்துல கொஞ்சம் பேர் போனா அன்புமணி ராமதாஸ் பக்கத்துல கொஞ்சம் பேர் வருவாங்க. ஆக கட்சியை உடைக்கிற வேலையில அன்புமணி இறங்கிட்டாரு. இதுல என்ன வேலைன்னா, மேல நின்னுக்கிட்டு அவங்க அப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில மைக்க தூக்கி பேசிட்டு தூக்கியும் எறிகிறாரு. இதுக்கெல்லாம் இடையில ராமதாஸ் சலைச்சவரா? அவர் சொல்லிட்டாருங்க, பாரு இது நான் ஆரம்பிச்ச கட்சி, இது என்னோட கட்சி, இங்க இருக்கணும்னா என் பேச்ச கேளு, நான் சொல்றத செய், அப்பதான் நீ இருக்க முடியும்னு ஒரு போர்டு போட்டாரு பாருங்க. பயங்கரமாய் போச்சு. அன்புமணி ராமதாஸ் முகமே வெளுத்து போச்சு. ஏன்னா இது நான் ஆரம்பிச்சதுயா. ஒரு கட்சி எப்போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஆனா இதே குரல்ல தான் சீமான் பேசிட்டுறாரு, இது ஏன் கட்சி, இருக்கிறவன் இரு, மத்தவெல்லாம் வெளியேறுன்னு. அப்படி ஒரே ஒரு நபரை சார்ந்திருந்தா அது பேர் கட்சி கிடையாது. ஒரு கூட்டு முயற்சிக்கு பேர் தான் கட்சி, அமைப்புகள்லாம். ஆனா அதை தூக்கி போட்டுட்டு ஐயா சொல்றாரு, நான் தான் அந்த கட்சியை உருவாக்குனேன், வளர்த்தேன், நான் என்னுடைய பேச்ச கேட்கலன்னா வெளியேறிக்கிட்டே எல்லா பயிலும், கிளம்பு, காத்து வரட்டும் அப்படின்ட்டாரு. ஒரு பெரிய அசாதாரண சூழலா ஆகி போச்சு. என்னடா இவர் பாட்டுக்கு கிளம்பு வெளியே போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டாங்க அன்புமணி ராமதாஸ் கும்பல். அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு ராமதாஸ், வெளியே போ, புது அலுவலகம் ஆரம்பிச்சிட்டேல, ஆரம்பிச்சுக்கோ, இன்னும் புதுசா அலுவலகம் ஆரம்பி, வேலை செய்ய, உனக்கு துணைக்கு தான் இந்த முகுந்தனு, அவனை வச்சு வேலை வாங்கு, நீ எதுக்கு தனியா போய் இது பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் கண்டுக்கலாம் அப்படின்னு காண்டாயிட்டாரு. விருப்பம் இல்லட்டா இந்த கட்சி இது என் கட்சி தான், என் பேச்சு தான் கேட்கணும், நான் சொல்றதான் செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கிளம்புங்க, விருப்பம் இல்லாட்டினா கிளம்புங்க, யாரா இருந்தாலும் கிளம்பலாம். அதான் கடைசி அவர் பேசினது. என்னவா, யாரா இருந்தாலும் கிளம்பலாம்னா என்ன அர்த்தம்? அன்புமணி ராமதாஸ் தூசியை தட்டிட்டு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் என் கட்சிய அப்படின்னு தான் அர்த்தம். எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு பெருசா உட்கார போறாரு போல இருக்கு. கடுப்புல இருக்காரு கோவத்துல. அதனால அப்பேன் மகன் பிள்ளைன்ற பாசம் மண்டெல்லாம் கிடையாது, இது என் கட்சி, கிளம்பிக்கிட்டே இரு, கிளம்பு கிளம்பு வெளியே போ அப்படின்ட்டாரு. இது பெரிய அசாதாரணமான சூழ்நிலை உருவாக்குது. தேர்தல் வரும்போது ஒரு கட்சி உடஞ்சிச்சுன்னா இருக்கிற பலமும் மொத்தமா காலியாயிரும். ஆக விருப்பம் இல்லாட்டினா கிளம்பு அப்படின்னு சூச்சகமா அன்புமணி ராமதாஸை வெளியே பத்தி விடுறாரு நம்ம ராமதாஸ் அவர்கள். ஆக கட்சி கசமுசாகி போச்சு.
கட்சிக்கு என்று கொள்கை இல்லாமல் இருந்தது, அப்புறம் கோட்பாடு இல்லாமல் இருந்தது. சும்மா போய் 2-3 நாளைக்கு முன்னாடி போய் முதலமைச்சரை பார்த்து 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும்னு கேட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாரு, நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா சமரசம் இல்லாமல் உங்களோடு கூட்டணி வைக்க தயார் அப்படின்னு. நீங்க என்ன ஓட்டுன்னு அறுத்தா தள்ள போறீங்க? அம்முட்டு ஓட்டு வங்கியா வச்சிருக்கீங்க? நீங்களே ஓட்டு இல்லாம தோத்து போய் தொடர் தோல்வியில வலிக்கிக்கிட்டு கடைசி இடத்துல நின்றுகிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களை சேர்ப்பாங்க கூட்டணி கட்சியில? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் இருக்கட்டுங்க. கடைசி நிமிடத்துல அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கட்சியை உடைச்சு அப்பமைய 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நின்னாங்கன்னா பாவம் தொண்டர்கள். ஏன்னா சூழலை புரிஞ்சு களத்துல நின்று அடி வாங்கி மரம் வெட்டி ரவுடித்தனம் பண்ணி கட்சியை வளர்க்கறது தொண்டைங்க. ஆனா மேடையில உட்காந்து அப்பாவும் பிள்ளையும் போடுற சண்டையில யார் பக்கம் சேர்றதுன்னு இன்னைக்கு கவலையில இருக்கிறாங்க தொண்டர்கள். யார் பக்கம் சேர்ந்தா கட்சி கிடைக்கும், யாருக்கு கட்சி போகும், யாரு கூட இருந்தா கட்சியில இருந்து நம்ம தாக்கு பிடிச்சுக்கலாம், இல்ல யாரு கூட சேர்ந்தா கட்சியில இருந்து வெளியேற்றுவாங்க, யாரு கூட சேர்ந்தா கட்சிக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு பல கேள்விகளோடு நொந்து போய் கிடக்குறாங்க தொண்டைங்க. இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. அப்போ ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே அவுட் ஆகி கிடக்குறீங்க. இதுல கடைசியில அப்பனும் பிள்ளையும் ரோட்ல அடிச்சுக்கிட்டு மொத்தமா சுத்தமா காலியாகி போய் இருக்கிறீங்க. பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க. கட்சியை 2ஆ உடைச்சிங்கன்னா மொத்தமா காணாம போயிடுவீங்க. உங்க நல்லது சொல்றேன்ப்பா. அப்படித்தான்.